அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர், உம்மை நாளும் புகழ்கின்றனர். எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர், உம்மை நாளும் புகழ்கின்றனர். வந்தோர்க்கெல்லாம் இறைவரம் தந்து நாளும் காக்கின்றீர், நன்மைகள் புரிகின்றீர், நன்மைகள் புரிகின்றீர். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. தீபத்தின் ஒளியில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களால் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு உள்ளங்களே, இந்த காலை கல்வாரி பலிக்கு
இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தஞ்சாவூர் மறை மாவட்டம் வடக்கு வாசல் பங்கிலே பள்ளியேரி என்ற கிராமத்தில் புனித அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலயம். 1855ஆம் ஆண்டு கட்டி ஆலயம் கட்டுமானம் இதில் மட்டும் பழமை அல்ல, இங்கு நடக்கின்ற புதுமைகளும் இங்கு வேண்டி வருகின்ற கோடான கோடி இறை மக்களும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லக்கூடிய இடமாக புனித அந்தோணியாருடைய இந்த ஆலயம் இருக்கிறது. அந்தோணியார் வழியாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 13வது இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். அப்படி ஆண்டவர் விரும்பி அழைத்தவர் 12 திருத்தூதர்கள். அதிலே ஒருவருடைய இடம் யூதாஸ் இஸ்காரியோத்து, அவருடைய இடம் காலியான பிறகு இன்னொருவரை திருத்தூதர்கள் கூடி ஜெபித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். யோசேப்பு என்ற பெயரை கொண்ட பர்சபாவா அல்லது மத்தியாவா, இவர்களில் யாரை ஆண்டவர் விரும்புகின்றார்? அவருடைய விழாவை தான், மத்தியாவினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த இருவரில் திருத்தூதர்களில் 12வது நபராக திருத்தூதராக இணைந்தவர் இவர். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் விரும்பிய ஒரு நபராக, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு நபராக மத்தியா இருந்தது போன்று நாமும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவில் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆதியார் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கொடுப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைவசனங்கள் 15-17 மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வழியாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவராய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வரவேண்டிய தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூதர் பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை
முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல் வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே, நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில்
என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகம் யாவும் வெறுமையே உம்மையாம் தேடும்போது, உலகம் யாவும் வெறுமையே உம்மையாம் தேடும்போது, உறவு ஒன்று இல்லையே உம் உறவு வந்ததா. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இன்று புனித மத்தியானுடைய திருநாளை கொண்டாடும் நமக்கு இன்று நமக்கு வாழ்வின் ஊற்றங்களை நமக்கு கற்றுத்தரும் வாழ்வாக அவருடைய படிப்பினைகளும் அவருடைய வாழ்வும் அமைகின்றது. சில குடும்பங்களில் போய் பார்ப்போம், கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை. கணவர்கிட்ட கேட்டால் அவள் என்னன்னா தெரியல சாமி, பேசிக்கிட்டே இருக்கிறா சாமி, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறா, எது பார்த்தாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதுவே அந்த மனைவியிடம் போய் கேட்கும் பொழுது, சாமி ஒரு பேச்சாச்சு அவர் கேட்குறாரா, நான் அது செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை தான் அவர் போய் செய்கிறாரு, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதை தான் பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த இடத்துக்கு தான் போகிறாரு, அதனால தான் எனக்கு அவருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டால் பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தாலே வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டைக்கு ஏன் காரணம், என்ன காரணம் அடிப்படையாக பார்க்கும் பொழுது நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற எண்ணம் தான். மற்ற நிகழ்வுகளிலும் திருப்பலி மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர் கூட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த இடத்துல போய் நம்ம பார்த்தாலும் சரி, அங்கே ஒரு குழப்பமோ ஒரு சண்டையோ இருப்பதற்கு முதல் காரணம் நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தான் எப்போ ஊர் தலைவனாக இருக்கணும், நான் தான் இந்த இடத்திற்கு நான் என்னுடைய பேச்சை தான் அனைவரும் கேட்க வேண்டும், என்னுடைய பதில்தான் மற்றவர்களுக்கு எல்லோருக்குமே பதிலாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் கண்ணோட்டங்கள் தான் இந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் காரணமாக இருக்கிறது. ராபின் சர்மா என்கின்ற ஒரு எழுத்தாளர் அழகான ஒரு வரிகளை சொல்வார் இப்படி, லீட் வித்தவுட் த டைட்டில் அப்படின்னு. லீட் வித்தவுட் த டைட்டில்னா எந்த தலைப்புமே இல்லாமல் வழி நடத்தி செல், எந்த ஒரு தலைமையுமே இல்லாமல் வழி நடத்தி செல் என்ற அந்த ஒரு தலைப்போடு அந்த அவருடைய எழுத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்வது இவ்வாறு, எந்த ஒரு தலைவனும் தான் தலைவன், எனக்கு கீழ் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு அவன் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறான் என்றால் அவன் தோல்வி உற்று கொண்டே இருப்பான். ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை செய்பவர் ஒரு நபர் நன்றாக வேலை செய்கிறார், அவருடைய பணிகளில் சிறந்து முன்னேறி கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார். அதை பார்த்த அனைவருமே இவர் ஒரு சிறப்பான வேலையாளர், இவர் அழகாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று அனைவருமே புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்தின் சார்பாக ஒரு பத்திரிகையாளர் அந்த நிறுவனத்தை போய் பத்திரிகை பேட்டி எடுப்பதற்காக அந்த நபரை சந்தித்து, உங்களுடைய உழைப்பினால் இந்த நிறுவனம் இவ்வளவுக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய உழைப்பு அவ்வளவுக்கு இந்த நிறுவனத்திற்கு முக்கியமாக இருக்கிறது என்று அந்த பத்திரிகையாளர் அந்த நபரிடம் கேட்கும் பொழுது அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல இங்கே ஒரு தேநீர் அருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேபிளில் உட்கார வச்சு தேநீரை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு அந்த கப்பில். அந்த தேநீரானது அந்த கப்பு விளிம்பு வரைக்கும் நிரம்பு வரைக்கும் அவர் ஊத்துறாரு. கப்பு விளிம்பு வரைக்கும் நிரம்பினதுக்கு அப்புறம் அந்த ஆள் அந்த பத்திரிகையாளரிடம் கேட்கிறாரு, இந்த கப்பு விளிம்பு வரையும் இந்த தண்ணீர் நிரம்புவதற்கு, இந்த தேநீர் நிரம்புவதற்கு காரணமாக இருந்த
ஒரு துளி தேநீர் எது என்று உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பத்திரிகையாளர் பேச்சற்றவராக மாறி போகின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் சொன்ன பதில் இதுதான்: இந்த நிறுவனம் இவ்வாறு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றால் ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு குழுமமோ அல்லது தனிப்பட்ட சிலர்களோ அதில் ஈடுபடுவதில்லை. மாறாக இங்கு பணி செய்கின்ற அனைவரும் தங்களுடைய உழைப்புகளை போட்டு என்னுடன் அவர்கள் ஒத்து உழைத்ததனால தான் இந்த நிறுவனம் இவ்வளவு அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தது என்று சொல்கிறார்கள். நம்ம திருப்பாடல் 133 படிக்கிறோம்: சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்திற்கு ஒப்பு ஆனது என்று அந்த சகோதர ஒற்றுமையை அந்த திருப்பாடல் ஆசிரியர் அவ்வளவுக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றார். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் ஆண்டவருக்கு விருப்பமான செயல். இன்று நாம் மத்தியாவுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். அவர் யூதாசினுடைய அடுத்தபடியாக, யூதாசு அந்த 12 சீடர்களிலிருந்து பிரிந்து இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு செத்து போகிறார். அவருக்கு பதிலாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். மத்தியாவுக்கு ஒரு திருத்தூதர் என்ற அந்தஸ்து இருந்துச்சோ இல்லையோ, அவருக்கு கொடுக்கப்பட்டதோ இல்லையோ, மற்றவர்கள் அவர்களை திருத்தூதர்களாக பார்த்தார்களோ இல்லையோ, ஆனால் அவருடைய பணியில் அவர் சிறந்து விளங்கினார். ஆண்டவருடைய போதனைகளை அவர் சிறந்து செயல்பட்டார். அதற்காக தன் உயிரை கொடுத்தார். அவரை எருசலேமில் அடக்கம் செய்ததாக நாம் நம்மளுடைய மரபுகளில் படிக்கிறோம். இவ்வாறு அவர் எந்த ஒரு செயல்பாடிலையும் தன்னை முதன்மையாக எடுத்து வைக்காமல் ஆண்டவருடைய பணியை முன்மையாக எடுத்து வைத்தார். தூய பவுலடியார் சொல்வது போல, அனைத்தையும் செய்த பிறகு நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களுடைய கடமைகள் தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று பவுலடியாருடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய திருப்பலி, இன்றைய வழிபாடுகள் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இது ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவது போல, ஆண்டவரே, இதோ தூசியும் சாம்பலுமாக இருக்கிற நான் உமக்கு எதிராக பேச துணிந்து விட்டேன். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகள் போல, இதோ உங்களுள்ளே தலைவனாக இருக்க விரும்புகிறவன் முதல்ல தொண்டனாக இருக்கட்டும். உங்களில் யாராவது முதல்வராக இருக்க விரும்புகிறவன் முதல்ல கடையவனாக இருக்க வேண்டும். கட்டுவோர் புறக்கணிக்கப்பட்ட கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று தன்னை தாழ்த்துபவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார்கள், தன்னை முன்னே நிறுத்துபவர்கள் வாழ்வில் பின்னே தள்ளப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் தன்னுடைய போதனைகளிலும் அருமையாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் புனித மத்தியாவுடைய திருநாளை கொண்டாடும் நாம் நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பங்களிலும் நம்மளுடைய சமுதாயத்துகளிலும் நாம் முன்னுரிமை உள்ளவர்கள், எனக்கு தான் முன்னுரிமை கிடைக்க வேண்டும் அல்லது அனைத்து நிகழ்வுகளும் எனது மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று நாம் எவ்வாறு நாம் நினைக்கிறோமோ அன்று நாம் தோல்வி உறுகின்றோம். நம்முடைய நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் நாம் முடக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்கள், நம்மளுடைய வாழ்வில் இதோ நாம் மேற்கொள்கின்ற இந்த பயணங்களில் நாம் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக தன்னை தான் தாழ்த்தி கொள்பவர்களாக நாம் மாற்றிக்கொள்வோம். இது அன்னை மரியா தாழ்ச்சியின் கிரீடமாக இருந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு, இதோ இந்த புகழ்ச்சி எத்தகையதோ என்று வானதுதர் அவரை புகழும் பொழுது அந்த புகழ்ச்சியை கொள்ளாத அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். இதோ கடவுளின் தாயாக இருந்த அவர் எலிசபெத் அம்மாவுக்கு பணிவிடை செய்ய விரைந்து செல்கின்றார். காண ஒரு திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் கட்டளையாக இல்லை, மாறாக அவர்களுடைய நிலைமைகளை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். இதோ அவருடைய பாடல்கள் கூட இதோ தாழ்மையின் நிலையை அவர் கண்ணோக்கினார், இதோ அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று தன்னுடைய தாழ்ச்சியை அவர் முன்னெடுத்து வைத்ததால் தான் இன்று நமக்கு தாயாகவும் ஆண்டவருடைய தாயாகவும் இன்று நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களை பெற்று தருகின்றார். எனவே இன்றைய மத்தியாவுடைய திருநாளை கொண்டாடும் நாம் நம்மளுடைய வாழ்வில் அதை வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். இதோ நம்மளுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இல்லாமல் செயல் ஆற்றல் உள்ள விசுவாசமாக, கடவுளை முன்னுரிமை நிறுத்திய விசுவாசமாக மாற இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இதோ இந்த அருமையான இந்த காலை பொழுதில் நாம் நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். வழிநடத்தும் எம் அன்பு இறைவா, எங்கள் தாயாம் திருச்சபைக்காக வேண்டுகின்றோம். எம் திரு அவையை வழி நடத்துவதற்காக நீர் தேர்ந்தெடுத்த எம் புதிய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் இறை ஆவியின் தூண்டுதல் பெற்று
இறை வழியிலும் சமத்துவ வழியிலும் சிறப்பாக செயல்பட ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறையாட்சியை சமுதாயத்தில் மலரச் செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் உறைவிடமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களை அமைதி வழியில் நடத்தவும், இறை ஆண்மையையும் சகோதரத்துவத்தையும் நிறைவேற்ற வேண்டிய ஞானத்தையும் நல்ல திட்டங்களையும் செய்ய வேண்டி அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குருக்களின் நாயகனே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் குருக்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து வாழ்வில் செழிப்பையும் இறை ஆவியின் விழுதுகளையும் மக்கள் மத்தியில் நிலை பெற செய்யவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் பள்ளியேரி கிராமத்தில் வசிக்கும் அனைத்து இறை மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம் மக்கள் அனைவரும் இறை காரியங்களிலும் சமூக காரியங்களிலும் அதிக அக்கறை காட்டி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து உடல் சுகத்துடன் வாழ்ந்து இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருள் வழங்கும் வள்ளலே எம் இறைவா, இறையாட்சியின் மதிப்பீடுகளை செம்மையான முறையில் உலகுக்கு ஊடக வழியில் எடுத்துச் சொல்லும் எம் மாதா தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் அதில் உழைக்கும் அனைவரையும் நீர் நிரம்ப ஆசீர்வதியும். இவர்களின் பணி சிறக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வாழ்வின் ஊற்றேயம் இறைவா, நாங்கள் இந்த மன்னக வாழ்வில் இன்னும் முழு உள்ளத்தோடு உம்மை பின்பற்ற ஒரு சில மன்னக தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. அவற்றையெல்லாம் எங்கள் ஜெபங்களாகும் திருப்பாதத்திலே வைத்திருக்கின்றோம். தந்தையே, எங்களுடைய விருப்பத்தின்படி அன்று உமக்கு சித்தமானால் இந்த மன்றாட்டுகளை ஏற்று இதற்கான அருளையும் ஆசிரையும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியிடவே அன்பு இணைந்திடுவே, பலியிடவே அன்பு இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க தந்தையே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வான தூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு மது புகழை பாடி குரல் எழுப்பி வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நினைவு கூறும் புனித மத்தியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக இனி வாழ் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக இனி வாழும் துணையாளன் நீ அல்லவா. இதை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இதை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா.
இருப்பவரே இறைவா, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை உறவில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சீயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சீயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம்.